திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள சமுத்திரப்பட்டி பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளி உள்ளது. இப்பள்ளியின் மாணவ மாணவிகள் திண்டுக்கல் பள்ளியில் நடைபெறும் கணித வினாடி வினா போட்டியில் கலந்து கொள்வதற்காக சமுத்திரப்பட்டியிலிருந்து நத்தம் நோக்கி ஆட்டோவில் சென்றுள்ளனர். ஆட்டோவை பூதக்குடியைச் சேர்ந்த சந்திரன் என்பவர் ஓட்டி வந்துள்ளார். இதில் 12 பேருடன் ஆட்டோ நத்தம் அம்மன்குளம் அருகே வந்து கொண்டிருந்த போது பின்னால் வந்த அரசு பேருந்து திடீரென ஆட்டோவின் பின்புற பக்கவாட்டில் பலமாக மோதியது. இதில் ஆட்டோ தூக்கி வீசப்பட்டு சாலையோரத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஆட்டோவில் பயணம் செய்த சமுத்திரப்பட்டியைச் சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகளான திவ்யஸ்ரீ 17, குகன் 14, சாருமதி, மௌனிகா, ஹரிணி, ரியராஜ், சம்பைப்பட்டியைச் சேர்ந்த பூமிகா, சுண்டக்காப்பட்டியைச் சேர்ந்த கோகிலா, திருப்பதி, சாகுல் ஹமீது மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் சந்திரன் உள்ளிட்டோர் காயமடைந்தனர். அதேபோல் காயமடைந்தவர்களை இப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகளும் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மற்றும் தனியார் வாகனம் உதவியுடன் சிகிச்சைக்காக நத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிவிட்டனர். இந்த ஆட்டோ கவிழ்ந்த விபத்தில் படுகாயமடைந்த கற்பூரப்பட்டியைச் சேர்ந்த நல்லியப்பன் மனைவி நைனம்மாள் சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் மாணவ மாணவிகள் பலத்த காயமடைந்த திவ்யஸ்ரீ மற்றும் குகன் ஆகிய இருவரும் மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து நத்தம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். காலையிலேயே பள்ளி மாணவ மாணவிகள் சென்ற ஆட்டோவின் மீது அரசு பேருந்து மோதி 12 மாணவ மாணவிகள் காயமடைந்த நிலை இப்பகுதியில் பரபரப்பையும் அதேபோல் மாணவ மாணவிகள் பெற்றோரிடம் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. கோபியா, விவரங்களுக்கு நன்றி நாட்ராயன்.